கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? கசாப் பண்ணாமா நடிச்சு படிப்போம், அப்புறம் பார்த்துப்போம். இறங்குவான் பண்ணுவான், அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். பிக் பாஸின் நாயகன் தனக்கென பெண்களோட ஆர்மியை வச்சிருக்கிறாரு. ஃபயர் படத்தின் முக்கியமான ஃபயருங்க நம்ம ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டியிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னதான் நான் வந்து 12 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார். இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? கசாப் பண்ணாமா நடிச்சு படிப்போம், அப்புறம் பார்த்துப்போம். இறங்குவான் பண்ணுவான், அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னன்னா, இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோம்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிகர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்சஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புடியார் சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நல்லா எழுதுங்கப்பா. ரொம்ப அடக்க ஒடுக்கமா நல்லா அமைதியா பேசிட்டு போயிட்டாரு. பெண்களுக்காக பிரத்யேக ஷோ போட்டாங்க. ஷோ முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட முதல்ல சார் உங்களோட விசிட்டிங் கார்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அடுத்த வாரம் ஆண்களுக்காக ஷோ போட்டாங்க. அப்பயும் அந்த பசங்களை வந்து சார் உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. நம்மளும் ஷோ பார்த்துட்டு அதை கேட்போமான்னு தெரியல. ஓகே, நன்றி சார். நமக்கு பரிச்சயமான சிறப்பாக நடிக்கக்கூடிய அனைவரையும் பார்வையாலேயே கட்டி போடும் அழகி நம் கதாநாயகி சாந்தினி அவர்களை பேச வைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் பற்றி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக அது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்கு. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். And I think really hats off to you and thank you once again sir. நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணும்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடயுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்கு. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்டு கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததாக சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஃபயர் படத்தின் கதாநாயகிகளில் ஒருவர் ரிவால்வர் வீட்டா படத்து மூலியமா மிரட்ட போறாங்க. காயத்ரி ஷான் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபிலிம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ள கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடிச்ச உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். படம் மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்துல நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்க எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்க எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்ல சத்தமாக சொல்லவே மாட்டாரு. என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்க கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்டோடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்திலையும் திருமணங்களையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்க சொல்லி நீங்க தான் எங்களுக்கு மெயினாவே இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படிங்கிறோட
ஐயோ பாலாவா கோபக்காரரா இருப்பாரு, சாரு மேசெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லி எல்லாம் பயந்துருந்தேன். ஆனா பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த இதுல நீங்க ட்ரைலர் டீசர்ல பாத்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனாலதான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸ்ல எல்லாத்துலயும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல. அதே மாதிரி ஒரு 2 days தான் எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணாரு, ஓகே நல்லா பண்றீங்க ஓகே ஓகே ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணதுல. அதே மாதிரி இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்க தான் வந்து உங்க எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையே மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் டெலிகிராம்ல ஓடிடிலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பி எல்லாம் பார்க்கலாம், நீங்க வெயிட் பண்ணக்கூடாது, எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். அடுத்ததா பார்பிடால் அழகு அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டால போட்டிருக்காங்க. ரசிகர்களை வசீகரமாக்கும் நடிப்பு, எந்த கதாபாத்திரம் அப்படின்னாலும் துணிச்சலா நடிக்கிற நடிப்பு. நம் ஃபயர் படத்தின் கதாநாயகி சாக்ஷி அகர்வாலை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். வந்த உடனே I was like, நீங்க ஓ மை காட், ஸோ சர்ப்ரைசிங். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ், நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். And most importantly, thank you so much JSK sir. Actually sir எனக்கு fire அப்போ ஃபயரே கிடையாது, it was just a thought. 2 years back I think almost கிட்டத்தட்ட போன திவாலி டைம்ல எனக்கு கால் பண்ணாங்க. So when he explained the thought to me, first நான் லைட்டா பயந்துட்டேன். I was like, sir are you sure, like do we do this? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம், கண்டிப்பா ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்க கையில இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்டரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்டரிஸ் பண்ணிருக்கோம் இந்த படத்துல. ஸோ ஒரு அட்டெம்ப்ட், ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்க எல்லாம் படம் போயிட்டு தியேட்டர்ல பாருங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சின்ன திரையில நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க இவங்க, இப்போது வெள்ளித்திரைக்கு வந்திருக்காங்க. ஃபயர் படத்துல ஒரு அருமையான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. அனு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங், எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார், என்னை வந்து ஜேஎஸ்கே சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார், ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி, இந்த கேரக்டர் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ a great opportunity. தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் crew. தேங்க்யூ மேம்.